பாவக்காவை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காவை எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. சின்ன சின்னதாக மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் பாவக்காவை போட்டு அது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டிமாகவே இருக்கட்டும். பக்கோடாக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டிமாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கெட்டிமாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இல்லைன்னா ஆயில் குடிக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பாவக்காவை அதில் போட்டுருங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுத்துருங்க. 2 பக்கமும் முன்ன பின்ன திருப்பி விட்டு நல்லா வறுத்துருங்க. ஆனால் கேஸ் சிம்மிலே வைங்க. அப்போ தான் பாவக்காய் நிதானமாக வேகும். உள்ளேயும் வெந்திருக்கும். இல்லைன்னா மேலே மொறுமொறுன்னு ஆகிடும், உள்ளே பாவக்காய் வேகாது. அதனால் ரொம்ப ஸ்லோவில் வச்சு வருங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட்டு இது மேலே நம்ம 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி அது மேலே தூவி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை வெறும் பக்கோடாவே கூட அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.